ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அவேர்னஸ் வீடியோ தான். அதாவது என்னத்தை பற்றி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சிச்சுவேஷனில், அதாவது ஸ்ரீலங்காவில் இப்போ இருக்க சிச்சுவேஷனுக்கு வந்து நம்மளுக்கு ரொம்பவுமே தேவைப்படுற ஒரு விஷயம். அதாவது இந்த வீடியோ மேக் பண்ணுறதுக்கு ஒரு முக்கியமான ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து இந்த வீக்கெண்டில் வந்து அதாவது டவுனுக்கு போகும்போது நான் பார்த்த ஒரு விஷயத்தை பார்த்துட்டு யோசிச்சேன், ஏன் இந்த அளவு க்ரௌட் வந்து இப்படி வந்து நிற்கிறாங்க, இதெல்லாம் நம்மளுக்கு ஆன்லைன்லேயே பேமெண்ட் பண்ணலாமே அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். ஸோ அந்த ஆன்லைன் பேமெண்ட் அப்படிங்கிறது வந்து இன்னுமே ஸ்ரீலங்காவில் வந்து அந்தளவு தூரம் ஓரளவு பிரசித்தி பெற்றிருந்தாலும் மோஸ்ட்டாக வந்து நிறைய பேருக்கு வந்து இந்த ஆன்லைன் பேமெண்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. இந்த ஆன்லைனில் பேமெண்ட் பண்ணால் நம்மளுடைய காசு இல்லாமல் போயிருமோ அப்படிங்கிற பயம் நிறைய பேருக்கு இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எல்லாம் வச்சு ஆன்லைன் பேமெண்ட் எப்படி நம்ம செக்யூராக பண்ணுறது, ஆன்லைன் பேமெண்ட்டில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ வியூஸ் போகுமான்னு கூட எனக்கு தெரியாத ஒரு நிலைமையில தான் இந்த வீடியோ வந்து மேக் பண்ணுறேன். ஏன்னா ட்ரை பண்ணி பார்க்கலாம், நம்ம ஒரு அவேர்னஸை வந்து கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்ணுறோம். ஆன்லைன் பேமெண்ட் செய்ய தெரிஞ்சவங்க வந்து இந்த வீடியோஸை வந்து பார்த்தால், ஆன்லைன் பேமெண்ட் செய்ய தெரியாதவர்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து கட்டாயம் ஷேர் பண்ணுவேன். இது ஒரு முக்கியமான வீடியோ. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம், ஆன்லைன் பேமெண்ட் எப்படி சரியாக செய்யறதுன்னு. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை இந்த யூடியூப் சேனல் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த யூடியூப் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் பேஜில் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். ஃபர்ஸ்டாகவே வந்து சொல்லிடணும், ஆன்லைன் பேமெண்ட் அப்படிங்கிறது வந்து உங்களுடைய பேங்க்குக்கும் அந்த நிறுவனத்துக்கும் இடையில் மணி வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுறது ஆன்லைனில் தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ நீங்கள் வந்து ஃபிசிக்கலாக கையில் காசை தொட்டு கொடுக்குற மாதிரி இல்லை, அது வந்து ஆன்லைனில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ இந்த விஷயத்தை வந்து நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆன்லைனில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுறதன் காரணமாக கட்டாயம் அதுக்கு ஒரு கார்டு இருக்கணும். அதாவது ஒரு டெபிட் கார்டோ கிரெடிட் கார்டோ இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு கார்டு வந்து கட்டாயம் உங்கள்கிட்ட இருக்கணும். ஸோ நீங்கள் ஓப்பன் பண்ணுற பேங்க் அக்கௌண்ட்டில் கட்டாயம் கார்டு இருக்க பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணால் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து ஆன்லைன் பேமெண்ட்டை வந்து செய்யலாம். இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேன், முதல்ல சொல்லிடுறேன். அதாவது உங்களுடைய ஆன்லைன் பேமெண்ட்டுக்குன்னு தனியாக ஒரு பேங்க்கை வந்து செலக்ட் பண்ணி வச்சுருங்க. அதாவது நீங்கள் உங்களுக்கு எந்த அளவு அமௌண்ட் வந்து தேவைப்படுதோ அந்த அளவு அமௌண்ட்டை மட்டும் அந்த பேங்க்கில் வந்து டிபாசிட் பண்ணி வச்சு அந்த தேவையான அமௌண்ட்டை மட்டும் நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம். அது வந்து ஏன் அப்படி சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இந்த நம்மளுடைய கார்டை வந்து யூஸ் பண்ணோன்னே ஃபுல்லாக இருக்க காசெல்லாம் போயிடும் அப்படின்னு சொல்கிறவங்களுக்காக இந்த ஒரு ஆப்ஷனை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். அதாவது இப்போ வந்து நீங்கள் கமர்ஷியல் கார்டில் ரொம்ப அதிகமான காசு இருக்குன்னா ஹெச்என்பியில் வந்து ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ஒரு குறிப்பிட்ட அளவு தொகையை மட்டும் ஹெச்என்பியில் வச்சுருங்க. ஸோ அந்த தொகை வந்து ஏதாச்சும் அனுச்சுன்னா கூட நம்மளுக்கு சமாளிச்சுக்கலாம். அந்த அளவு பெரிய தொகை போகாமல் இந்த சிறிய தொகை மட்டும்தான் போகும். ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்ம பண்ண வேண்டியது என்னென்னா, ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அதை செப்பரேட்டாக ஆன்லைன் பேங்கிங்க்குன்னு மட்டும் வச்சிருக்க வேண்டியதுதான். இப்போ வந்து எலக்ட்ரிசிட்டி போர்டில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஆன்லைனில் நம்மளுக்கு பேமெண்ட் பண்ணலாம். இதுக்காக நம்ம போய் க்யூவில் நின்று பேமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற தேவை எந்த ஒரு இடத்துலையுமே இல்லை. ஆன்லைனில் ரெசிப்ட் வரும், அந்த ரெசிப்டை வச்சிருந்தாலே நீங்கள் ஆன்லைனில் பே பண்ணிட்டீங்க அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் தான். ஸோ யாருமே பயப்பட தேவையில்லை, இந்த ஆன்லைனில் வந்து நம்ம பே பண்ணதுக்கு பிறகு நம்மளுக்கு ரெசிப்ட் வராதோ அப்படிங்கிறது. ஏன்னா இமெயில் அட்ரஸ் அப்படிங்கிறது வந்து ஆன்லைன் பேமெண்ட்டில் கட்டாயம் நீங்கள் கொடுக்க வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் பே பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிட்டாலும் ஃபெயில் ஆனாலும் உங்களுக்கு இமெயிலுக்கு கட்டாயம் நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ நீங்கள் யூஸ் பண்ணுற இமெயில் அட்ரஸ் ஆன்லைன் பேமெண்ட்டுக்கு யூஸ் பண்ணுறீங்கன்னா அந்த இமெயில் அட்ரஸை உங்களால் செக் பண்ணக்கூடிய இமெயில் அட்ரஸை கொடுக்கணும். இப்போ யாருக்குமே தெரியாத இமெயில் அட்ரஸை கொடுத்துட்டு அதுக்கு ஆன்லைன் ரெசிப்ட் வரல அப்படிங்கிறது வந்து நம்ம விடுற பிழை அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதனால ஆன்லைன் ரெசிப்ட் அப்படிங்கிறது ஒன்று வந்து நம்மளுக்கு கட்டாயம் வரும். இந்த ஆன்லைன் ரெசிப்டை வச்சிருந்தாலே நம்மளுக்கு வந்து பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகியிருக்கா இல்லையாங்கிறது வந்து கண்டுபிடிக்கலாம். யூட்டிலிட்டி பேமெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். வாட்டர் போர்ட், எலக்ட்ரிசிட்டி போர்டு, அந்த மாதிரி போர்ட்லலாம் ஒஃபிஷியலாக அவங்களுடைய சைட் கொடுத்துருக்காங்க. அந்த சைட்டில் இப்போ நிறைய பேருக்கு இருக்க பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா, தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷனில் வந்து பே பண்ணால் பே ஆகுமா இல்லையாங்கிறது தான். ஒஃபிஷியல் சைட்டில் போய் அவங்களுக்கு பே பண்ணுறதுக்கான சான்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ வாட்டர் போர்டில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஒஃபிஷியல் சைட்டில் நீங்கள் வந்து பே பண்ணலாம். எலக்ட்ரிசிட்டி போர்டில் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டி போர்டில் ஒஃபிஷியல் சைட்டில் வந்து உங்களுக்கு பே பண்ணலாம். இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே ஒஃபிஷியலான சைட்டில் வந்து ஆன்லைன் பேமெண்ட் அப்படிங்கிறது வந்து இப்போ எல்லா வெப்சைட்லையுமே அவங்க கொடுத்துருக்க ஒரு விஷயம் தான். நம்ம வந்து போய் தான் ஒரு இடத்துல பேமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தேவை வந்து இந்த சிச்சுவேஷனில் இல்லவே இல்லை. ஆன்லைன்லேயே எல்லா பேமெண்ட்டையும் மேக் பண்ணலாம். அடுத்து இருக்க பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா, ஓடிபி தான். இந்த ஓடிபி வந்து அதாவது ஒன் டைம் பாஸ்வேர்ட் அப்படிங்கிறது வந்து நம்ம பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது ஒரு ஃபோன் நம்பர் எழுதி கொடுத்துருப்போம். அது வந்து இப்போ பல பேருக்கு ஞாபகமே இல்லாமல் இருக்கலாம். அந்த ஒன் டைம் பாஸ்வேர்டுக்கு அது ஷோ ஆகிற நேரம் தான் இது நம்மளுடைய பழைய நம்பர் அப்படின்னு ஷோ ஆகும். ஒரு ஆன்லைன் கார்டு வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோ பார்க்கலன்னா கட்டாயம் இந்த வீடியோவை பாருங்க. அந்த வீடியோவை பார்த்தா நம்மளுக்கு ஆன்லைனுக்கு என்னென்ன விஷயங்கள் தேவைப்படும், அதுக்கு எப்படி நம்மளுடைய கார்டை வந்து ரெடி பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஸோ அதை வந்து கட்டாயம் பாருங்க. அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஓடிபியிலேருந்து எல்லாமே ஒரு டவுட் இல்லாமல் கிளியராக தெரியும். அந்த ஓடிபியை வந்து நீங்கள் வந்து உங்களுடைய கரண்ட் நம்பருக்கு வந்து சேஞ்ச் பண்ணணும். இதை வந்து சேஞ்ச் பண்ணணும்னா கட்டாயம் பிரான்ச்சுக்கு போகணும், இல்லாட்டி கால் பண்ணி சொன்னாலும் பிரான்ச்சுக்கு போய் தான் நம்ம வந்து இதை சேஞ்ச் பண்ணணும்.
இப்போ நீங்கள் வந்து ஒரு கார்டு நம்பர் இப்போ தான் ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ஆன்லைனுக்கு வந்து நம்ம அதை செட் பண்ணுறோன்னா அது கொடுக்குற ஃபோன் நம்பர் வந்து நீங்கள் பெர்மனெண்ட்டாக வச்சிருக்க ஒரு ஃபோன் நம்பரை வந்து கொடுங்க. அதுதான் உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஏன் ஒன் டைம் பாஸ்வேர்ட் ரிசீவ் ஆகுறது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய பேமெண்ட்டை வந்து நீங்கள் தான் பண்ணுறீங்க அப்படிங்கிறதுக்கு இது வந்து ஒரு சிறந்த உதாரணம். அது வந்து அந்த பாஸ்வேர்டை வந்து நீங்கள் என்டர் பண்ணால் மட்டும்தான் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்லேருந்து நம்மளுக்கு காசு வந்து அந்த ஆன்லைன் டிரான்சாக்ஷனுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். இதுக்கப்புறம் இருக்க பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த கிரெடிட் கார்டோ டெபிட் கார்டு நம்பர்ஸை வந்து நம்ம கொடுக்குறனால நம்மளுடைய கார்டு நம்பர் எடுத்து வேற யாரும் யூஸ் பண்ணிடுவாங்களா அப்படிங்கிறது தான். ஒரு விஷயம் சொல்கிறேன், கிரெடிட் கார்டாக இருந்தால் ஒன் டைம் பாஸ்வேர்டும் இருக்கும், இல்லாட்டி இன்ஃபர்மேஷன்ஸை வந்து சில கிரெடிட் கார்டு வந்து வேறுபடும், இல்லாட்டி பேங்க் கார்டு வந்து வேறுபடும். அது என்னன்னு கேட்டிங்கன்னா சில பேங்க் கார்டில் வந்து ஒன் டைம் பாஸ்வேர்ட் கொடுக்கணும், சில பேங்க்கில் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸ் கொஞ்சம் கேட்டிருப்பாங்க, அதை வந்து நீங்கள் சப்மிட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி பேங்க் வந்து அது கொஞ்சம் வித்தியாசப்படும். அது வந்து என்ன ஒரு நன்மைன்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். உங்களுடைய கார்டு எடுத்துகிட்டு போகிறவருக்கு கூட உங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ் தெரியாது. இன்கேஸ் வந்து உங்களுடைய கார்டு காணாமல் பண்ணணும், உங்களுடைய ஃபோன் நம்பர் இல்லாமல் யாராலையும் உங்களுடைய கார்டை வந்து யூஸ் பண்ண முடியாது. அதுக்கு தான் நான் முதலே சொன்னேன், ஒரு பெரிய தொகை இருக்க கார்டை வந்து ஆன்லைன் பேமெண்ட்டுக்கு வச்சுக்கிறாரு, ஏன் ஒரு சிறிய தொகை இருக்க பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அது ஆன்லைன் பேமெண்ட்டுக்காக மட்டும் வச்சிருங்க அப்படிங்கிறது தான். ஸோ இந்த அளவு விஷயங்களை வந்து ஆன்லைன் பேமெண்ட்டில் வந்து பயப்படாமல் பண்ணலாம். அது நம்ம ஏன் பயப்படுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து இருக்க ஒரு இந்த ஆன்லைனில் ஒரு மாயை அப்படின்னு ஒன்று கிரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. அதாவது ஆன்லைன் பேமெண்ட் பண்ணால் இப்படி போயிடும் அப்படி போயிடும். அதாவது ஒஃபிஷியலான சைட்டாக இருந்தாலும் சரி, ஒரு ஒஃபிஷியலான அப்ளிகேஷன்ஸாக இருந்தாலும் சரி, அதில் யூஸ் பண்ணுற கார்டில் வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் வராது. இப்போ அந்த ஆன்லைனில் காசெல்லாம் இல்லாமல் போனவங்க வந்து இந்த அன்ஒஃபிஷியலாக அதை பை பண்ணணும் இதை பை பண்ணணும் அப்படின்னு யூஸ் பண்ணவங்க தான் அது வந்து ஒஃபிஷியலான சைட்டாக கூட இருக்காது. அந்த சைட்டில் போயிட்டு அவங்களுடைய கார்டு நம்பர்ஸ் என்டர் பண்ணி இந்த மாதிரி பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணவங்க இருக்கலாம். பட் இந்த மாதிரி ஒஃபிஷியலான சைட்டில் வந்து நீங்கள் அதை யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையுமே வராது, மோஸ்ட்டாக வராது. அதுக்கு தான் நான் சொல்கிற ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களுடைய ஆன்லைன் பேமெண்ட்டுக்குன்னு தனியாக ஒரு கார்டு வந்து யூஸ் பண்ணுங்கள். கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து ஆன்லைன் பேமெண்ட் பண்ணும்போது ஓரளவு செக்யூராக தான் இருக்கும். ஏன்னா அவங்க நிறைய கொஷன்ஸ்க்கு அப்புறம் தான் நம்மளுக்கு ஆன்லைன் பேமெண்ட்டை வந்து ஃபினிஷ் பண்ணுவாங்க. ஸோ டெபிட் கார்டு யூஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து இந்த மெத்தடை வந்து யூஸ் பண்ணுங்கள். பட் ஒரு தடவை சரி நீங்கள் கட்டாயம் ஆன்லைன் பேமெண்ட் அப்படிங்கிறத வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதை நான் சொன்னதுக்கு முக்கியமான ரீசன் வந்து இந்த சிச்சுவேஷன்ஸில் வந்து நம்ம வெளியே போய் இந்த கோவிட் பிரச்சனையில் இந்த விஷயத்தில் மாட்டிக்கிற கூடாது. இந்த வீடியோவை பார்த்து ஒரு 10 பேர் சரி ஆன்லைன் பேமெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து செய்கிறேன் அப்படின்னு சொன்னால் எனக்கு அது ரொம்பவுமே சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா கம்யூனிட்டி டேப்பில் போஸ்ட் பண்ணதிலே கிட்டத்தட்ட 100% பேர் வந்து ஆன்லைன் பேமெண்ட் பண்ணியே இல்லை அப்படின்னு கமெண்ட் பண்ணினாங்க. அவங்களாவது ஆன்லைன் பேமெண்ட்டை வந்து பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ வந்து மேக் பண்ணோம். ஸோ இந்த வீடியோ வந்து ஒரு அவேர்னஸ் வீடியோ தான். உங்களுடைய நண்பர்கள் யாராச்சும் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோ வந்து கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள். ஆன்லைன் பேமெண்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்து பயப்பட வேணாம். ஸோ ஃபஸ்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். முதல் விஷயம் தோல்வி அடையலாம், அதுக்கு பிறகு அதில் இருக்க பிழைகளை வந்து அதிலிருந்து வர எரஸை வச்சு உங்களுக்கு வந்து அதை வந்து திருத்தி கொள்ளலாம், எந்த ஒரு இஷ்யூவும் வராது. உங்களுடைய நண்பர்கள் யாராச்சும் ஆன்லைன் பேமெண்ட் பண்ணலை அப்படின்னு இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் வந்து இந்த வீடியோ வந்து கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கலாம், மறக்காம லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி.